கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 121 சங்கீதம் வசனங்கள் 7 மற்றும் 8. சங்கீதம் 121 7 மற்றும் 8. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். The Lord will guard you from all evil. He will preserve your soul. The Lord keeps watch over you as you come and go, both now and forever. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆமென். இன்றைய தியான வசனங்கள் கர்த்தரின் முழுமையான பாதுகாப்பை குறித்த வாக்குத்தத்தங்கள். இதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. எத்தகைய ஆபத்துகளிலும் அவர் நம்மை காப்பார். தீமை நெருங்கினாலும் அது நம்மை அழிக்க முடியாது. அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறதையும் கவனியுங்கள். சரீரம், ஆவி, ஆத்துமா அனைத்தையும் காப்பவர் நம் தேவாதி தேவன். சாத்தானின் தாக்குதல்களில் இருந்தும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம் போக்கையும் வரத்தையும் காப்பார் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் சிறிய நிகழ்ச்சிகளிலும் தேவன் கவனம் செலுத்துகிறார். நம் வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் அவர் துணையாக இருக்கிறார். இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். கர்த்தரின் பாதுகாப்பு என்றைக்கும் உண்டு. இப்போதும் உண்டு, எதிர்காலத்திலும் உண்டு. இது பூமியிலிருந்து, அதாவது இம்மையிலிருந்து நித்திய வாழ்வுக்குள், அதாவது மறுமை வரைக்கும் அவருடைய பாதுகாப்பு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதி அளிக்கிறது. பூமியில் இருக்கும் நாட்களிலும் நித்திய வாழ்க்கையிலும் தேவன்தான் நம் காக்கும் கவசம். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் தீமையிலிருந்து காப்பவர். எல்லா தீமைகளிலும், அதாவது சாத்தான், பாவம், விபத்து, எதிரிகள், மறைமுக அச்சுறுத்தல்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை காப்பார். நாம் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் மனிதரின் பாதுகாப்பு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் கர்த்தரின் பாதுகாப்பு எல்லையற்றது. யோசேப்பின் வாழ்க்கையே எடுத்துக்கொள்ளுங்களேன். யோசேப்பை அவரது சகோதரர்கள் தீமைக்கு நினைத்தார்கள். அதாவது அவனை கொன்னுடணும், அவனை அழிச்சிடணும் அப்படின்னு நினைத்து பல காரியங்கள் பண்ணாங்க. ஆனால் தேவன் அவனை காப்பாற்றி நன்மைக்கு மாற்றினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசேப்பு தனக்கு தீமை செய்ய நினைத்த சகோதரர்களை பார்த்து சொல்வதை ஆதியாகமம் 50:20 வாசிக்கிறோம். உன் பிராணனையும் காப்பார். உடலை மாத்திரம் அல்ல, ஆன்மாவையும் காப்பார். நம் உயிரை தாங்குகிறவர் தேவன். அவர் அனுமதிக்காமல் எவரும் நம் உயிரை பறிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் விசுவாசமாக இருப்பவரின் ஆன்மா நித்திய ஜீவனுக்குள் பாதுகாப்பாக உள்ளது. நம்முடைய தேவாதி தேவன் போக்கையும்
வரத்தையும் காப்பவர். போக்கும் வரத்தும் என்பது வாழ்க்கையின் அன்றாட பயணங்களை குறிக்கிறது. நாம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது, திரும்பி வரும்போது என்று எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரின் கண்கள் நம்மேல் இருக்கின்றன. இதுவே சங்கீதக்காரனின் பாடல். தேவனின் பாதுகாப்போடு ஒருவர் தொடங்கும் பயணமும் முடியும் பயணமும் நிம்மதியாக இருக்கும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தரின் பாதுகாப்பு தற்காலிகம் அல்ல. இது இப்பொழுதும் உண்டு, என்றைக்கும் உண்டு. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருப்பதை 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் உறுதிப்பட கூறுவதை தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மனித பாதுகாப்பு தற்காலிகம், ஆனால் கர்த்தரின் பாதுகாப்பு விசுவாசத்தோடு நித்தியமானது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 17:15 வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரமபிதாவிடம் வேண்டிக் கொள்வதால் தான் நாம் தீமை நின்று ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தினமும் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரப்பா, அவங்களுக்கு தீமை வராமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை அன்பான தேவன் பார்த்தீங்களா? நமக்காக நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்து தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து தம்முடைய இரத்தத்தையே சிந்தி நமக்காக நம்முடைய பாவத்தை கழுவின தேவன் இன்னைக்கும் பரமபிதாவோடு அமர்ந்து என்ன செய்கிறாராம்? நம்மை எல்லா தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள வேண்டி அவர் பிதாவிடம் அனுதினமும் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அந்த ஜபம் தான் இன்னைக்கு நாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம். இதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்களித்திருக்கும் தேவன் நம் கூடவே இருந்து நம்மை பலப்படுத்தி எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தரின் வல்லமை நம்மை தாங்குகிறது, அவரின் வலது கை நம்மை பாதுகாக்கிறது என்ற பரிபூரண விசுவாசத்துடன் அவர் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரலோக பிதாவே, நீரே எங்கள் காவலனும் எங்கள் நிழலும் எங்கள் ஆத்துமாவின் பாதுகாவலுமாய் இருக்கிறீர் என்பதை இன்றைய தியான வசனம் மூலம் வல்லமையோடு நினைவூட்டியதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் போக்கையும் வரத்தையும் நீர் காக்கிறீர் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தீமையிலிருந்தும் எங்களை காத்தருளும். எங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். இன்று முதல் அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் நீரே கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம்
ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.